எப்போ அவர் என்னை விட்டுட்டு போனாரோ மீதி இருக்கிற வாழ்க்கை என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நினைச்சு வாழ்ந்தவனா. ஆனா அந்த பிள்ளைங்க இப்ப ஒன்னொன்னும் வேதனையில முழுகி நிக்குது சாமி. மனசை தளர விடாதீங்கம்மா. சாமி, 4 பிள்ளைங்களையும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா வளர்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அதுங்க எந்த தப்பும் பண்ணது கிடையாது. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் சாமி இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சோதனை? மூத்த பொண்ணு அபி, அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்தே ஒரு குடும்பத்தை தாங்கி நிக்கிற பக்குவம், முதிர்ச்சி, அப்படி ஒரு தெளிவும் திடமும் உள்ள பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருந்தா அந்த குடும்பமும் சரி எங்க குடும்பமும் சரி நல்லா வந்திருக்கும். ஆனா அப்படி அமையலையே. அவளுக்கு வரிசையா எத்தனை கஷ்டங்கள் சாமி. புருஷன் சரியில்லை, தொழில கஷ்டம், அவளை போட்டியா நினைச்சு ஒழிக்க பாக்குற மனுஷங்க, கோர்ட்டு கேஸு விவாகரத்துன்னு நிறைய வேதனைகள். அதோட அவ யாருக்கும் கெடுதல் நினைக்காத பொண்ணு. அவளுக்கு கொலைகாரி பட்டம், ஜெயிலு. எதுக்கு சாமி இதெல்லாம்? என்னை என் புருஷன் விட்டுட்டு போனதுல நான் பட்ட கஷ்டங்களை விட அபிக்கு ஏற்பட்ட சிரமங்கள் தான் ஜாஸ்தி. சின்ன வயசுல இருந்தே தகப்ப ஸ்தானத்துல நின்னு எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டவா அவ. அவளுக்கு கிடைச்ச பலன் தீராத துன்பம்தான். சரி, அவ வாழ்க்கைதான் இப்படின்னா ஆனந்தி, அவளும் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம வெறுமையா நிக்கிறா. அவளை நினைச்சு நினைச்சு நாங்க வேதனையில புழுங்கிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த கார்த்திக் வீட்டுல இருந்து வந்த எல்லாரும் கோயில்ல வச்சு உன் குடும்பம் விளங்காதுன்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டு போனாங்க. அன்னைக்கு அந்த இடத்துலயே நான் செத்துட்டா கூட பரவாயில்லைன்னு தோணுச்சு சாமி. ஏம்மா இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என் பிள்ளைங்க வாழ்க்கை என் கண் முன்னாடியே இப்படி 4 விதமா செத்துருது. இது உயிரோட இருந்து பார்த்து மனசு வேற நோகணுமா? செத்தா கூட பரவாயில்லன்னு என் மனசுக்கு தோணுது. என்னுடைய வேதனைக்கும் பிரச்சனைக்கும் சாவதான் ஒரே மருந்துன்னு என் மனசுக்கு படுது. என்ன ஒண்ணு, நானும் போயிட்டா அப்பனும் இல்லாத அம்மாவும் இல்லாத அனாதையா என் பிள்ளைங்க ஆயிடும். அது ஒண்ணு நினைச்சுதான் நான் உயிரோட இருக்க வேண்டியதா இருக்கு. 4 பேர்ல ஆர்த்தி ஏதோ ஒரு கல்யாணம்னு ஆகி கஷ்டமோ நஷ்டமோ புருஷன் கூட இருக்கா. ஆனா அபி, ஆனந்தி, மனோ எதுகட நினைச்சதா என் நெஞ்சில ரத்தம் வடிவு சாமி. எனக்கு இப்ப இருக்கிற கவலை எல்லாம் அபியோட வாழ்க்கை, ஆனந்தியோட கல்யாணம், மனோக்கு ஒரு வேலை. இதெல்லாம் கனவாவே இருந்துடுமோன்னு பயமா இருக்கு சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்குமா, கவலைப்படாம போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் சாமி. வாங்கம்மா. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. உஷா, தேங்க்யூ. எடுத்துக்கங்க. அங்கிள் ப்ளீஸ். தேங்க்யூ. ஆண்டி, இப்பதானே சாப்பிட்டோம். பரவாயில்ல, எடுத்துக்கங்க. தேங்க்யூ. ஈஸ்வர் சார் எப்போ வருவாரு? கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க சாப்பிடுங்க. அங்கிள், உஷா நீ எப்படி நல்லா சமைப்பாங்களா? சூப்பரா சமைப்பா. அதுவும் வெந்நீர் போட்டான்னு வச்சுக்க,
அசத்திடுவா. டாடி தட்ஸ் நாட் ஃபேர். நான் காஃபி நல்லா தான் போடுவேன். ஐயோ ஆதிக்கு காஃபினாலே பிடிக்காதே. ஏ பாலு, எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். ஆதிக்கு காஃபி எல்லாம் பிடிக்குமா? ஏமா, நாங்க புதுசாவா மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கோம். ஆதிக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குங்கிறது உஷாக்கு நல்லா தெரியுமா? சாரி, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்பெல்லாம் ஆதி தூக்கத்துல கூட உஷா உஷான் தான் குரட்ட விடுறாரு. ஐயோ அஞ்சலி, பெரியவங்க முன்னாடி மரியாதையா பேசணும். இதான் பாட்டி உங்க மாதிரி ஆளுங்களோட பிரச்சனையே. இப்ப இருக்க ஜெனரேஷன் பத்தி தெரியுமா? எவ்வளவுதான் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள ஒதுக்காம ஒரே ஏஜ் மாதிரி ட்ரீட் பண்ண பாக்குறோம். அதுக்கு இப்படி முட்டுக்கட்ட போடுறீங்களே, கரெக்ட் தானே அங்கிள்? ரொம்ப கரெக்ட்மா. இங்க பாரு, நான் ரொம்ப ஜாலியான ஆளு. உன் குரூப்ல என்னையும் சேர்த்துக்க. ஓகே மிஸ்டர் கோபி. வாவ். ஏய், ஈஸ்வர் சார் வந்துருவாரா? இப்போ வந்துருவாரு. இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு வெளியே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. சார் இருந்தா நிச்சயதார்த்தம் எப்படி பண்ணலான்னு பேசி ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்த்தேன். உஷாவும் கீதாவும் இங்க இருப்பாங்க. அவங்க பேசிட்டு வரட்டும். நான் கிளம்புறேன். சார் இன்னொரு வந்து பாத்துக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப 10 நிமிஷத்துல வந்துருவாரு. என் பிள்ளைங்க வாழ்க்கை என் கண் முன்னாடியே இப்படி நாலா விதமா செதறுது. என்னுடைய வேதனைக்கும் பிரச்சனைக்கும் சாவுதான் ஒரே மருந்துன்னு என் மனசுக்கு படுது. எங்க போயிருந்தீங்க? வெளியே போயிருந்தேன். அவங்க நிச்சயதார்த்தம் நடத்துறத பத்தி பேச வந்திருக்காங்க. நிச்சயதார்த்தமா? யாருக்கு? வாங்க. ஹலோ. ஹலோ. எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஹலோ உஷா. ஹலோ அங்கிள். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீங்களே பேசிட்டுங்க, உள்ள வாங்க. இப்ப வந்துடுறோம், வாங்க. நீங்க உட்காருங்க. உட்காருமா. மாமா உட்காரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஞாபகத்துல இருக்கீங்க? புள்ள நிச்சயதார்த்தத்தை கூட மறக்க முடியுமா ஒரு மனுஷனால? சாரி காஞ்சனா, நான் வேற எதுவும் ஞாபகத்துல மறந்துட்டேன். இருக்குங்க. எங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கா, இல்ல எங்களையும் 1-2 பேரை மறந்துட்டீங்களா? காஞ்சனா ப்ளீஸ். போதுங்க. நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் வரேன். உங்களுக்கு ஏதோ ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? வீடு தேடி வந்த சம்பந்தி முன்னாடி யாருக்கு நிச்சயதார்த்தம்னு கேக்குறீங்க? எவ்வளவு கேவலமா இருக்கு. என்ன குடிச்சிருக்கீங்களா? ஏதோ ஞாபக மறதியில. இல்ல, இவ்வளவு ஞாபக மறதி ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வராது. மனசு முழுக்க வேற ஏதாவது சிந்தனை ஆக்கிரமிச்சிருந்தாதான் இப்படி எல்லாம் நடக்கும். மறைக்காம சொல்லுங்க, உங்க மனசுல என்னதான் இருக்கு? ஐயோ ஒண்ணு இல்ல காஞ்சனா. என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. காஞ்சனா விடு. ஆபீஸ் பிரச்சனை, டென்ஷன் அதுல மறந்துருப்பாரு. அத போய் துருவி துருவி கேட்டுக்கிட்டு. இத பார்,
கீழே அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் பேசிட்டு இருப்போ. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? அத்தை, இத பாருங்க, காஞ்சனா அவங்கள ரொம்பவே கண்காணிக்கிறா. நீங்க இப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ரொம்ப தப்பு பண்றீங்க மாப்பிள்ள. அவையே கவனிக்க வேண்டியதான். அதுக்காக இங்க நடக்கிற விஷயத்த கூட மறக்கிற அளவுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா படல? சாரி அத்தை. மாப்பிள்ள, இதுவும் உங்க குடும்பம் தான், இவங்களும் உங்க பிள்ளைங்க தான். இனிமேலாவது உங்க மனசை கலங்க விடாம சமநிலையில வச்சுக்க பழகிக்கிங்க மாப்பிள்ள. என்ன மன்னிச்சுங்க அத்தை. என்ன சரி பண்ணிக்கிறேன். சரி, நீங்க போங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச் அம்மா, எங்க அப்படி தொலைஞ்சிட்ட? நாங்க இல்லாதப்ப எங்களை தேடி யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலமா. ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, உள்ள இருக்காங்க. சொந்தக்காரங்களா? என்னடா பாஸ்கரா? யோ, யாருன்னு நல்லா விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சேன் சார். உங்களுக்கு அத்தையா? ஆ? அத்தையா? காலம் போன காலத்துல என்னடா அத்தை சொத்தை எனக்கிட்டு யார் அது? ஆமாமா, உங்களுக்கு நாத்தனாரா? ஆ? நாத்த நாரா? அது யார் அது? நாத்தனார்? வா போய் பாப்போம். ஆ? ஆ, ஐயோ. ஏய், யாரு? எங்க வந்த? ஏண்டி, ஆ? என்ன தெரியல உனக்கு? ஆ, தெரியுது தெரியுது. ஏ ராசா, பச்சை மலையோரம் பறந்து வரும் ஏ ராசா, நீ பறந்து வராமே பச்சை மலை அழுததையா. உச்சி மலையோரம் ஒலவி வரும் ஏ ராசா, நீ ஒலவி வராமே ஊர்க்குருவி சங்கரலிங்கம் பரம்பரை. ஆள் இல்லாத நேரம் பார்த்து அவிக்கிட்டு போகணும் இல்லையா? ஐயோ, இது என்ன கொடுமை கூத்து! என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டு விட்டாளே. உடம்பிறந்த வீட்டுல உதட்டு மேல பல்ல போட்டு இப்படி ஒரு வார்த்தை கேட்டு விட்டாளே. நான் எங்க போய் இதை முறையிடுவேன்? மரியாதா, முருகா, வேலாயுதம். முதல்ல ஒப்பாரி நிறுத்துறியா? ஏண்டி, அண்ட அசல பார்த்து கேக்குற மாதிரி என்ன ஒரு வார்த்தை கேட்டு விட்டியே? நாராயணா, என் கூட பிறந்த பரப்பே, எப்பா நீ வந்து கையிலடாத நியாயத்தை. நல்லதங்களை பார்த்து அவ மதனி கேட்ட மாதிரி உன் பொண்டாட்டு என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டா. நீ பண்ணி வச்ச கொடுமடா. கூட பிறந்தவளை நீ நினைச்சா தரோட மத்தவன் நினைப்பா? அக்கா விடு. ஆளுமேலும் இத்தனை வருஷம் கழிச்சு அக்கா நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் பேசணும்? விட ப்ளீஸ். ஏன் அக்கா, நீயாவது சொல்லிட்டு வரலாம்ல? சொல்லியிருந்தா நீ வீட்டுல இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் புறப்பட்டு போயிருப்ப. ஐயோ, அதுக்காக இல்லக்கா. ஏன் சொல்றேன்னா, உனக்கும் வயசாகி போச்சு. சொல்லியிருந்தா நானே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சரி, வந்ததுல சந்தோஷம்தான். அவங்க தான் என் பையன் பாஸ்கர், பொண்ணு வித்யா. உலகத்திலேயே இல்லாத கூத்துடா சாமி. பிறந்தப்ப காட்ட வேண்டிய பிள்ளைகளை இப்படி தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறியா? நம்ம உறவு அப்படி என்ன செதஞ்சு போச்சா? அப்பா, யார் இவங்க? இது உங்க அப்பனோட உடம்பரப்பு. உனக்கு அத்தை முறை வேணும். முறை இல்லடி, அத்தை, சொந்த அத்தை. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சு. நல்ல வேலை, எனக்கு உங்க அப்பருக்கும் கல்யாணம் ஆகி 10வது நாளே இந்த மனுஷன் எடுத்துக்கிட்டு இங்க ஓடி வந்தேன். இல்லனா நீங்களும் இந்த கூட்டத்தோட சேர்ந்து கும்மாளம் அடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏண்டி, எங்க கூட்டத்துக்கு என்ன குறைச்சல்? எங்களை வந்து தேனியில கேட்டு பாரு. சங்கரலிங்கம் பரம்பரைனா அந்த ஊரே சிலுத்துக்க முடியும். சிலுத்துக்கு ரோட்டோரமா. என்ன தலைமையில அங்க அடக்குங்க. அக்கா கிட்ட இப்படி பேசுறீங்க, விடு. அக்கா, பெரிய அக்கா வந்து போக இருந்தா தான் பந்த பாசம் இருக்கும். கல்யாணம் கட்டின கையோட ஊர் சனங்களை மறந்துட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்த வண்ணி நல்லது பொல்லதுக்கு சொல்லிவிடணும்னு தோணுச்சா? என்னடா முழிக்கிற? எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, அது அத்துக்கிட்டு போயிருச்சு. 2வது கல்யாணமும் பண்ணி வச்ச, அது மண்டையை போட்டுருச்சு. ஏண்டா,
இவ்வளவு நடந்திருக்கே, ஒரு கடுதாசி போட்டியாடா நீ? இதுக்கு கடுதாசி மட்டும் தான் குறைச்ச. அக்கா இப்ப நடந்ததெல்லாம் எதுக்கு? மனசு கேட்கலடா. பட்டணத்துக்கு வந்தா அம்புட்டுமா மறந்து போயிரும். நான் பார்த்து டாபசர் போட்டு வளர்ந்த பையன் எப்படி அம்புட்டையும் மறக்க முடியும்? பேச்சோட பேச்ச அம்புட்டையும் மறந்து போயிட்டேன். ஏன் ஐயா சுப்பு, இங்கிட்டு வாடா. சுப்பா? சுப்பா? அது யாரு? ராசா. என்ன எப்படி இருக்கா? யார் இவன்? யாரா? ஓ மருமகே, என் மகே. கல்யாணமாகி 15 வருஷத்துக்கு அப்புறமா பிறந்தவே. தவமா தவம் இருந்து பெத்தேன். ஏல இதா அவன் முறை பொண்ணு, நீ தான் அவளை கட்டிக்க போற. குடிசை கட்டும் போது எங்களை மறந்துட்ட, ஒரேடியா மறந்துடாத. எங்களுக்கு யாரு இருக்கா? நான் எங்க போவேன்? நான் என்னன்னு சொல்லுவேன், யாருகிட்ட சொல்லுவேன்? நிறுத்து. என்னமோ நடு வீட்டுல நின்னு நீளமா ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. பின்ன குட்டையரா வைக்க சொல்றேன். ஏன் வச்சுதான் பாரு. பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பேசுறா? நம்ம பாசம் சாதாரண பாசமா? சொந்த பந்தத்தை மறக்க முடியுமா? இத்தனை நாளா நாங்க மறந்துட்டு தானே இருந்தோம். நாங்க ஒண்ணும் குடிமொழி போலையே. இந்த பார், வந்தது வந்துட்ட. 2 நாள் இருந்துட்டு நல்லா தின்னுட்டு இடத்த காலி பண்ணு. இங்கேயே டேரா போட்டுலான்னு மட்டும் ஆசைப்படாத. என்னடா உன் பொண்டாட்டி மனுஷரே ஆண்டாத சிறுக்கியா இருக்கல? சொந்த பந்தத்தோட சேர்ந்து வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு உன் பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்லு. எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீ இங்க கூடி நின்னு கும்மல் அடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கே, என் குடிதான் முழி போகும். இங்க பாருங்க, உங்க அக்காவை சட்டு புட்டுன்னு இடத்த காலி பண்ற வழியை பாருங்க. சும்மா அந்த பாச மழையை பொழிஞ்சுக்கிட்டு இங்க நிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இது வேற ஆளை பாரு, நல்லா பஃபூன் கிடக்க. ஏய் கண்ணாடியே காட்டுறா. அவனுக்கு என்னடி, அவன் ராசா. உன்னை யார் இங்க வர சொன்னா? பேசாம ஊர்லயே இருக்க வேண்டியதானே? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? அது இல்லக்கா, அலமேலுவை பத்தி உனக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்ல, இங்கே 1008 பிரச்சனைகள் இருக்கு. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, நீ பணக்காரன் ஆயிட்ட. இந்த மாதிரி பழசெல்லாம் மறந்துடாது. உன்னை வளர்க்கறதுக்கு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன். நான் அக்கா இல்ல, அம்மா. அக்கா புரியாம பேசாத. அலமேலு என்னையே மதிக்க மாட்டா, அப்புறம் உன்னையும் உன் புள்ளைய மதிப்பாளா? சொந்தத்துல என்ன மரியாதை வண்டி கிடக்கு. நான் வந்த போதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ராசா எழுச்சு போயிட்ட? உனக்கு சேர்த்து அவளே திங்கிறாடா, அதான் திமுக்கு கிட்ட மாதிரி இருக்கா? ஏப்பா உடம்பு சரியில்லையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். உன் உடம்புக்கு ஒண்ணு வராது. கல்லு மாதிரி உடம்பாச்சே, ராசா மாதிரி இருப்ப. ஒண்ணு மட்டும் மறந்துடாத, இனிமே ஒண்ணு மண்ணா பிறக்க போறதுல ஞாபகத்துல வச்சுக்க. ஐயோ அக்கா, சரி நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியாவா? மெதுவா அவ கேட்ட கத்துவா. வந்த உடனே அடுப்படை எங்க இருக்கு, பெட்டு ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. நான் சாப்பிடுறேன், நீ வேலையை பாருப்போ. சரி 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 சரி, போ. பத்திரமா பாத்துக்கப்பா. டேய் இங்க வாடா. மாமா பொண்ணு பட்டணத்துக்கு பேண்ட் சட்டை போட்டுருக்காலே மிரண்டாத. நீ தான் தாசா பண்ணி கொண்டு வரணும். அத்தா மெட்ராஸ் ஒன்றும் எனக்கு புதுசு இல்ல. மெட்ராஸ் சென்ட்ரல்ல 1 வருஷம் உள்ள இருந்தவனா. இதுவா பேசுறா? ஐயோ அவ காதுல விழுந்துட போகுதுடா. டேய் அப்ப மாதிரி இருக்கியே. டேய் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். முதல்ல அந்த கண்ணாடியை கலட்டு. எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு பிள்ளையா. இந்த தடிச்சு வயிறு நிறைய சோறு போடுவாளோ என்னமோ தெரியலையே. இருந்து பாப்போம்.